பெப்சி தலைவர் கையால் சால்வ் வாங்கின ஆர்கே கண்ணனுக்கு நன்றி. எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுங்கள் சார் வரமாட்டாருங்கிறேன் கொஞ்சம் நான் இங்கே சொல்லிக்கிறேன். தடிக்கணும் தான் பேரஸ் தாங்கிறீங்க சொல்லிக்கிறேன். நடிகர் ஆகிட்டாராம் அவர். அந்த டைரக்டர் மனதில் இருந்தால் நம்ம மதிச்சிருப்பார். நடிகர் ஆகிட்டார்ல, அப்படித்தான் இருக்கும். இந்த நிகழ்வு நம்ம இயக்க சங்கத்துக்கு படம் வெளியிட்டது மட்டும் இல்லை, இது போகி படத்தின் வெற்றி விழா. நான் அன்றைக்கி தயாரிப்பாளர் இயக்குனர் அவரே சில விஷயங்கள் அவருக்கு கொஞ்சம் மனம் வருத்தம் இருந்தாலும் படத்தின் வெற்றி அளவில் அவர் ஹாப்பியாக தான் இருக்கார். இன்றைக்கி போகி அது எல்லாரும் மீனிங் தெரிஞ்ச விஷயந்தான். அதுவும் தமிழில் கண்டிப்பாக போகினா எல்லாருக்குமே தெரியும். நம்ம பழையன கழிதலும் புதியன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இந்த பழைய துணிகள் பழைய பொருட்கள்லாம் எரிச்சுக்கிருக்கோம். அது இல்லை மீனிங். போகிங்கிறது மறக்க வேண்டிய விஷயத்த மறக்கணும், தூக்கி எறிய வேண்டிய விஷயத்த தூக்கி எறியணும், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் அடியோடு ஒழித்து தள்ளிடணும். புதிய நன்றி மறக்கூடாது. மறக்க வேண்டிய விஷயத்தை மறக்கிறது தான் எது தப்பான விஷயங்களோ அதை மறந்துடணும். நன்றி மறக்கணுங்கிறது தான் போகிக்கு அடுத்து நம்ம ஒவ்வொரு பொங்கலுமே நன்றி சொல்ல விழாவாக இருக்கும். சூரியனுக்கு, வீட்டுக்கு, மாட்டுக்கு, உழவனுக்கு, வாழ்க்கையில் யாராருக்கு நன்றி சொல்ல மறக்கக்கூடாதோ அதெல்லாம் வரிசையாக பொங்கல் சொல்லும். இந்த போகி சரியாக தவிர ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அந்த கெட்டவங்களை கொளுத்துவாங்க. கொளுத்தி விட்டு போகின்னு டைட்டில் போடுவார். அதுதான் கரெக்ட். பழைய கொளுத்துறதில்ல, கெட்டதை கொளுத்துறோம். அதுதான் போகி. அங்கேயே டைரக்டர் நம்ம விஜயசேகரன் கரெக்டாக அவர் டைரக்டர் முத்திரையை பதிச்சிட்டாரு. முன்னெல்லாம் படம் இந்த பேய் படங்கள் பார்த்தா தான் இந்த வீடு ரொம்ப பயமாகவே இருக்கும். நம்ம எங்கள் ஊர் நாட்டாசங்கோட்டை 8 கிலோமீட்டர் சிவகங்கை டவுனு. இங்கேருந்து சாயந்தரம் அழகாக ஹாப்பியாக போயிடுவோம் பேய் படம் பார்க்குறதுக்கு. பாட்டு வரும்போது 8 கிலோமீட்டர் ரோட்டில் லைட் இருக்க ஒன்றும் இருக்காது, சைக்கிளில் வரணும். இந்த பேய் படம் பார்த்துட்டா வரும்போது பக்குங்கும். ஏதாவது எங்கேயாவது ஒயிட்டாக அசைஞ்சால் கூட பகிருக்கும். வீடு சேர வரைக்கும் அப்படி இருக்கும். அது பேய் படம் பார்த்தா. ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது, போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது பகிருங்குது. பேய் படம் பார்த்தா வந்த பயம் இந்த போகி மாதிரி படங்களை பார்க்கும்போது வருகிறது. சமுதாயம் அவ்வளவுக்கு மோசமாக போச்சு. பேயோட இன்றைக்கி சமுதாயம் மோசமாக இருக்குது. மார்ச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியோட நிம்மதியாக கொடுக்க முடியல. செத்து போன பாடியோட நம்ம நிம்மதியாக கொடுத்து வெளியே நிற்க முடியலங்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கி. அதை வச்சும் புலப்பு நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ கேவலம், கேவலத்தின் உச்சம். ஒரு 30 வருஷம் 20 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பாலியல் வன்கொடுமைன்னா ஒன்றே ஒன்று தான், இல்லை ஒரு பொண்ணை கற்பழிப்பான். பார்த்து வரைக்கும் அப்போல்லாம் எம்ஜிஆர் காலத்தில், ரஜினி காலத்துலாம் ஹீரோ தங்கச்சியை கற்பழிப்பாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமை. இன்றைக்கி தடுக்கி விழுந்தா எங்கே சிசிடிவி கேமரா இருக்குது, எங்கே கேமரா வச்சுருக்கான், எங்கெல்லாம் லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அது பெண்களை நிர்வாணம் ஃபோட்டோ எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, பயமுறுத்துகிறாங்க. விதவிதமாக இருக்குது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி மார்ச்சரியில் ஒரு பெண்ணோட பாடியும் வச்சு இவ்வளோ கேவலமாக புலப்படுத்துகிறாங்க தான். இதில் விட உச்சம் என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு பையனை நம்பி லவ் பண்ணுது. அவன் தான் வாழ்க்கையை நினச்சிருது, இவனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போகணும்னு நினச்சிருது. அந்த நம்பிக்கையில் சில ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஒரு சந்தேகம் வந்தால் தானே அதுக்கு கொஞ்சம் பயம் வரும். சந்தேகம் இல்லைங்கும்போது எப்படி பயம் வரும்? அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். இந்த மார்ச்சுரியில் டெட் பாடியை வச்சு பண்ணுறதை விட இந்த காதல்ங்கிற பேரில் பண்ணுறாங்கல்ல,
இதோட அது கொடுமை சார். இதோட அது மிருகத்துக்கு சமம். அப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கி பெண்களை எங்கேயும் நிம்மதியாக லவ் பண்ண முடியல, நிம்மதியாக காலேஜ் போக முடியல, நிம்மதியாக பள்ளிகள் ஸ்கூலுக்கு போக முடியல. ஒரு அறிவியல் வளர வளர நாகரிகம் வளரணும், அதான் இயல்பு. ஆனால் இன்றைக்கி அறிவியல் வளர வளர நாகரிகம் கீழே போச்சு. மனுஷன் காட்டு முன்னாடி ஆகியிருக்கான். அறிவியல் வளர்ந்தா மனுஷத்தன்மை மனித வளரணும்ல. இன்றைக்கி மிருகங்களும் வளர்கிறாங்க. அறிவியல் வளர மிருகங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு நல்ல கருத்து, ஒரு சமூக அக்கறையோட நம்ம விஜயசேகரன் அவர்கள் அந்த படத்தை எடுத்திருக்காரு. வெறும் கமர்ஷியல் இல்லாமல் ஒரு பொறுப்பாக நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த 1ஆம் தேதி வந்த படங்களில் சார் ஒரு 4-5 படம் பிடிச்சிருக்கு. ஹாப்பி, சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அக்யூஸ்டு ஹிட்டு, சரண்டர்னு படம் அதுவும் நல்ல ஹிட்டு, முதல் பக்கம் அதுக்கும் நல்ல பேர், நல்ல ஹிட்டு, போகிக்கு நல்ல பேர். இந்த வாரம் வந்த படங்களில் ஒரு 4-5 படம் ஒரு நல்ல பேருங்க, அதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இங்கே விஜயசேகரன் வந்து படத்தின் வெற்றியை பகிர்ந்துட்டதை விட இப்போ தான் தெரியுது பெப்சி தலைவர் ஏன் வலுக்கட்டமாக வர சொல்லியிருக்காருன்ட்டு. அவர் வாழ்த்து போகிறதுக்கு இல்லை, வாழ்த்து போகிற வீட்டுக்கு போயிருக்கலாம், பெப்சிக்கு போயிருக்கலாம். சில கோரிக்கையில் அழுத்தமாக வச்சிடணும், பொங்கி எழுந்துடணுமா வந்து அவங்க உங்களை வர வச்சுருக்காங்க சார். நீங்கள் நாங்கள் நிறைய நான் பார்த்துருக்கோம் உங்களை மாதிரி, பொய் சொல்லாதீங்க. இருந்தாலும் பெப்சி தலைவர் வந்து கவனத்துக்கணும்னா ஒரு விஷயம் சொல்லி விட்றேன். ஏன்னா இப்போ கூலி எப்போ ரிலீஸ் அது? 14. ஆமாம், இது ஒரு கசப்பான உண்மையாக இருக்கலாம், தெரிஞ்சுக்கூடிய உரிமை. கூலி 14ஆம் தேதி ரிலீஸ். இந்த 1ஆம் தேதி 10 படத்துக்கு மேலே ரிலீஸ் சார். ஒரு 8ஆம் தேதியும் 10-11 படத்துக்கு மேலே ரிலீஸ் ரெடியாக இருக்காங்க. ஏன் 14ஆம் தேதி கூலி ரிலீஸ்னால அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு தேட்டரும் சின்ன படங்களுக்கு கிடைக்காது. ஒட்டுமொத்த தேட்டரையும் கூலி படம் ஆக்கிரமிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் எப்போ ரிலீஸ் பண்ணுறது, ரொம்ப லேட் ஆயிரும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான், அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்குவோம். 1ஆம் தேதி வேணால் அது 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். 8ல் இருந்து 14 வரைக்கும் 13 வரைக்கும் கேப் இருக்குது, அதில் ஒரு செட்டு இறக்கிடுவோம். ஒரு பெரிய படம் வர்ற பயம் தான் சார் இன்னைக்கு இத்தனை படத்தை 10 படம் 11 படம் ஒரு வாரத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இதுதான் காரணம். ஏன் அந்த பயம் வரணும்? பெரிய ஒரு ஸ்டார் வரும்போது சின்ன ப்ரொடியூசர் சின்ன படங்கள் இன்றைக்கி பயந்துறாங்க. அந்த பயத்தில் தான் இவங்க வெளியிட்ருக்காங்க போகி படம் 1ஆம் தேதி. அடுத்துட்டு அதே மாதிரி பயத்தில் வருது எல்லாமே. இது கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்னதான், சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடுன்னு ஒன்று இருக்குது, அரசாங்கம் இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்கள் பெரும்பான்மை வச்சுக்கோங்க, சின்ன படங்கள் சிறுபான்மைன்னு ஒதுக்கிடுங்க. எங்களுக்கு இட ஒதுக்கி கொடுக்கணுங்க. ஒரு மாலில் 10 தேட்டர்னா நீங்கள் 8 தேட்டரு அந்த பெரும்பான்மைன்னு சொல்கிறாங்கல்ல பெரிய படங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. 2 தேட்டர் ஒதுக்குங்க. 2 தேட்டரில் 2 ஷோ, 4 படம் பிழைக்கும், 4 சின்ன படங்கள் பிழைக்கும். சென்னையில் 80 தேட்டர் இருக்கா? நான் சரி, நீங்கள் ஒரு 60 தேட்டர் எடுத்துங்க, பெரும்பான்மை பெரிய ஸ்டார் படம் எடுத்துங்க. ஒரு 20 தேட்டரு சிறுபான்மையான சின்ன படங்களுக்கு கொடுங்க. கவர்மெண்ட் நினச்சா முடியும், நினைக்க மாட்டேங்குது. அவங்களே இங்கே சினிமாவில் இருக்கும்போது அவங்களே பெரும்பான்மை அப்போ எப்படி சினிமா நினைப்பாங்க? இங்கே நம்ம வந்து தயாரிப்பாளரை குறை சொல்கிறோம், பெப்சியை குறை சொல்கிறோம், ஏக்கர் சங்கத்தை குறை சொல்கிறோம். நாங்கள் என்ன பண்ண முடியும்? அரசாங்கமும் ஒத்துழைக்கணும். அரசாணை இருந்தால் எல்லாம் சரியாக வரும். அரசு சினிமா மேலே நேசம் கொள்ளணும். கணக்கு பார்த்தா இன்றைக்கி அதிக வரி சினிமாவில் தான் போகுது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் கோடிக்கணக்காக இங்கே தான் வரி போயிட்டே இருக்குது. வாங்கிக்கிறாங்க தவிர வரி முக்கியம், நம்ம ஒரி முக்கியம் இல்லை, நம்ம பஞ்சவளம். அதனால் கொஞ்சம் பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி சின்ன படங்கள் பயந்து போய் விழுகிறாங்க சார்.
இந்த பத்தக்கட்டையில் ஐயரமீன் ரிவர்ஸில் விழுகும். கிராமக்குள்ள அவங்களுக்கு தெரியும்.